ஹாய் ஹலோ மக்களே வணக்கம். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் தட்டி விட்ருங்க. டாக்டர் அம்பேத்கரோட முதல் 20 பாகங்கள் பிளேலிஸ்ட்டில் இருக்குது, பார்க்கலனா பார்த்துட்டு வாங்க. அடுத்த பாகத்துக்கு போகலாம். ரூபாய் சிக்கல் என்ற ஆய்வு கட்டுரையை மீண்டும் திருத்தி எழுதுவதற்கு லண்டனில் அம்பேத்கரால் மேலும் தொடர்ந்து தங்கியிருக்க முடியல. அவரிடமிருந்த பண வசதியும் பெருசாக சுருங்கிவிட்டது. தன் தேவைகளை சுருக்கி கொண்டு மிக சிக்கனமாக வாழ்ந்ததன் மூலம் அவர் சேர்த்த பணத்துக்கு புத்தகங்களாக வாங்கிட்டாரு. அதே சமயத்தில் இந்தியாவில் அவரது குடும்பமும் மிக நெருக்கடியில் இருந்தது. ஆய்வு கட்டுரையை மீண்டும் எழுதுவது பற்றிய சிந்தனையோட 1923 ஏப்ரல் மாதம் அவர் பம்பாய்க்கு திரும்பினார். சில நாட்கள் கழித்து ரூபாய் சிக்கல் பற்றிய ஆய்வு கட்டுரையை திருத்தி எழுதி பம்பாயிலிருந்து லண்டனுக்கு அனுப்பினார். லண்டன் தேர்வாளர்கள் இதை ஏற்றுக்கொண்டார்கள். இதற்காக டாக்டர் ஆஃப் சயின்ஸ் TS என்ற பட்டத்தை பெற்றபோது அவர் பெரும் மகிழ்ச்சியில் திளைத்தார். மிக நெடிய கடும் உழைப்பு, நடுக்கமற்ற மனதிடம், எதையும் தன்மயமாக்கும் அறிவாற்றல், இவை இறுதியில் அவருக்கு பெரும் வெற்றியை ஈட்டி தந்தன. விரிவுபடுத்தப்பட்ட பகுதியோட இந்த ஆய்வு கட்டுரை 1923 டிசம்பர் மாதம் லண்டனில் PS கிங் அண்ட் சயின்ஸ் கம்பெனியால் வெளியிடப்பட்டது. அம்பேத்கர் இந்நூலை தன் பெற்றோருக்கு காணிக்கையாக்கினார். நான் கல்வி பயில அறிவு நெறிகாட்டி தியாகங்கள் செய்ததற்காக என் உள்ளத்தில் உறைந்து கொண்டிருக்கும் நன்றியை காட்டும் வகையில் இந்நூலை என் பெற்றோருக்கு படைக்கிறேன் என்று அவர் எழுதியிருந்தார். பெருஞ்சிறப்பு வாய்ந்த அவருடைய ஆசிரியர் எட்வின் கனான் இந்நூலை மக்களுக்கு அறிமுகப்படுத்தினார். அம்பேத்கரின் நூலில் முன்வைத்துள்ள ஆய்வு கட்டுரையில் பலவற்றை தான் ஏற்கவில்லை என்றால் கூட அம்பேத்கரோட சில கருத்துக்கள் சில பிரச்சனைகளுக்கு மரண ஆணி அடித்தன என்று கூறி உலக அளவில் பொருளாதாரத்துறையில் புகழ் பெற்றிருந்த இப்பேராசிரியர் அம்பேத்கரை முன்வைத்துள்ள கருத்துக்களும் காரணங்களும் புதுவையாகவும் சிந்தனை தூண்டுபவையாகவும் உள்ளன என்று வியந்து பாராட்டினார். நாணய நடப்பில் உள்ள சிக்கலை தீர்த்திட முயன்ற போது ரூபாய்க்கும் பவுண்டுக்கும் இடையே உள்ள மதிப்பு ஆங்கிலேயர்களுக்கு அதிக லாபம் தரும் தன்மையில் சூழ்ச்சியாக கையாளப்பட்டுள்ளது என்பதை அம்பேத்கர் புலப்படுத்தினார். அதே நேரத்தில் இந்திய மக்களை நசுக்கும் வகையில் இடையூறுகள் எவ்வாறு சுமர்த்தப்படுகின்றன என்பது பற்றியும் இந்நூலில் அம்பேத்கர் விளக்கியுள்ளார். அம்பேத்கர் இப்பொழுது ஒரு பாரிஸ்டர். இத்துடன் அறிவியலில் லண்டன் பல்கலைக்கழகம் வழங்கிய டாக்டர் பட்டத்தையும் பெற்றிருந்தார். தத்துவத்தில் அமெரிக்க பல்கலைக்கழகம் அளித்த டாக்டர் பட்டம், பான் பல்கலைக்கழகத்தில் கற்ற கல்வி ஆகியவையும் அவருக்கு அணி செய்தன. தற்பொழுது முழு தகுதி வாய்ந்த வழக்கறிஞர் ஆனார். இந்தியாவில் பொருளாதார சமூகவியல் அறிஞர்களுக்கு அரைக்கூவல் விடும் அளவிற்கு சிறந்த வல்லுநரானார். இத்தகுதிகளுடன் இந்திய அரசியல் களத்தில் புயலென நுழைந்தார் நம்ம அம்பேத்கர். வழக்கறிஞராக தொழில் செய்வது என அம்பேத்கர் முடிவு செய்தார். அப்பொழுதுதான் தீண்டப்படாதவர்களின் விடுதலைக்காக உழைப்பது என்ற வாழ்வின் குறிக்கோளை செயல்படுத்துவதற்கு தேவையான வாய்ப்புகளும் வருவாய்க்கான வசதியும் ஓய்வும் அமையும் என்று எண்ணினார். வழக்கறிஞராக பதிவு செய்து சன்னத்து வாங்குவதற்கும் அவரிடம் பணமில்லை. என்றென்றும் ஆதரவளித்து உதவிடும் நண்பர் நவல் பத்தேனா இம்முறையும் அவருக்கு பணம் தந்தார். இப்பணத்தை கொண்டு சன்னத்து வாங்கினார். 1923 ஜூன் மாதம் வழக்கறிஞராக வாழ்க்கையை தொடங்கினார். தீண்டாமையின் முட்கள், தோளின் நிறம், அனுபவமில்லாத சட்ட அறிவு, நீதிமன்றங்களில் நிலவிய உதவிகரமற்ற சூழ்நிலைகள் ஆகியவை அவர் வழக்கறிஞர் தொழிலில் எளிதில் முன்னேறுவதற்கு தடைகளாய் நின்றன. ஆனால் இதற்காக அவர் மனம் தளரவில்லை. கடுமையான உழைப்பை செலுத்துவதன் மூலமே அடுத்த முயற்சியில் மேலான வெற்றியை பெற முடியும் என்பதை அவர் அறிந்திருந்தார். இது அவர் இளமை காலத்திலிருந்தே கற்றிருந்த பாடம். எனவே வழக்கறிஞர் தொழிலிலும் வெற்றியை நிலைநாட்டிட உறுதி பூண்டார். பம்பாயில் மேல்முறையீட்டு பிரிவில் அம்பேத்கர் வழக்கறிஞராக சேர்ந்தார். மூல வழக்குகள் பத்திர பிரிவில் வழக்கறிஞராக பணியாற்ற ஒருவருடைய திறமையை விட வழக்கறிஞர் தொழிலில் உள்ள மூத்த வழக்கறிஞர்கள் அளிக்கும் ஆதரவை பொறுத்தே வெற்றி என்பது இருக்கும். எனவே அம்பேத்கர் இங்கு மூல வழக்கு பதிவு பிரிவில் வழக்கறிஞராக தொழில் நடத்த விரும்பவில்லை. ஆங்கிலேய நீதிபதிகள் முன் ஆங்கிலேய பாரிஸ்டர்கள் தான் திறமையாக வாதிடுகிறார்கள் என்ற பொதுவான கருத்து அந்நாளில் நிலவியது. அவர்கள் முன்வைக்கும் வாதங்களை விட சில போது அவர்களுடைய வெள்ளை தோல்தான் வெள்ளை நீதிபதிகளின் பார்வையில் ஒளிர்ந்து மின்னியது. மேலும் அம்பேத்கரின் வழக்கறிஞர் தொழிலில் பல இடையூறுகள் குறுக்கிட்டன. இவர் தீண்டப்படாதவர் என்ற காரணத்தினால் மூத்த வழக்கறிஞர்கள் தன் நிலையிலிருந்து கீழிறங்கி வந்து தொழில் முறையில் இவரோடு தொடர்பு கொண்டு உதவிட முன்வரவில்லை. உயர்நீதிமன்றத்தில் முன்வரிசை வழக்கறிஞராக தன்னை உயர்த்தி கொள்ளும் வரையில் புறநகர் நீதிமன்றங்களில் கிடைக்கும் வழக்குகளை ஏற்று தொழில் நடத்தினார்.
வழக்கறிஞர் தொழிலில் புகழ்பெற்றவர்கள் எல்லோரும் தொடக்க காலத்தில் இத்தன்மையில்தான் மன ஆறுதல் பெற்று தங்களை தாங்களே தேற்றிக் கொண்டு முன்னேறினார்கள். இப்பொழுது புறநிலை உந்துதல்களும் அறநிலை தாக்கங்களும் தீண்டப்படாத வகுப்பு மக்களின் மனநிலை மற்றும் போக்குகள் ஆகியவற்றின் மீது தெளிவான மாற்றத்தினை ஏற்படுத்தி இருந்தன. கல்வி பரவல், செய்தி தொடர்பு வளர்ச்சி, போக்குவரத்து வசதியில் முன்னேற்றம், நாட்டு விடுதலை உணர்ச்சி ஆகியவை தீண்டாமை பற்றி மக்கள் கொண்டிருந்த கொடுமையான கருத்துக்கள் மீது அழுத்தமான மாற்றங்களை ஏற்படுத்த தொடங்கின. முதல் உலகப் போரின் போது இந்தியாவில் நெசவாளர் தொழில் வளர்ந்தது. இதனால் மற்ற வகுப்புகளைச் சார்ந்த தொழிலாளர்களைப் போலவே தீண்டப்படாத வகுப்பு தொழிலாளர்களும் நெசவாலை தொழிலால் பொருளாதார நிலையில் ஓரளவு உயர்ந்தனர். தங்கள் வாழ்நிலையை மேலும் உயர்த்தி கொள்ள வேண்டும் என்ற தூண்டுதலை இதன் மூலம் பெற்றனர். முதல் உலகப் போரின் விளைவாக குடியாட்சி முறை பற்றிய கருத்துக்கள் இந்தியாவில் வேகமாக பரவின. உலகம் முழுவதும் இருந்த சமூக சீர்திருத்த இயக்கங்களுக்கு முதல் உலகப் போர் ஒரு பெரும் உந்து சக்தியாக அமைந்தது. இது இந்தியாவில் தீண்டப்படாதவர்கள் மனங்களில் தாங்களும் முன்னேற வேண்டும் என்ற அதிர்வலையை தோற்றுவித்தது. இந்த வகுப்பு மக்களின் சிந்தனைகளிலும் செயல்களிலும் தமக்குரிய நிலையை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற அவா வெளிப்பட்டது. Thank you for watching. For more videos, please subscribe.